ஹலோ சுட்டி நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கதை கேட்கலாமா? இந்த கதை உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. அதே சமயம் ஒரு பெரிய பாடத்தையும் கத்துக் கொடுக்க போகுது. இது வருண் அப்படின்னு ஒரு பையனோட கதை. அவனுக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவன்கிட்ட ஒரு பெரிய குறை இருந்துச்சு. அது என்ன குறை? அதனால அவன் மாட்டின பெரிய ஆபத்து என்ன? வாங்க, வருண் வாழ்க்கையில நடந்த அந்த மாயாஜாலமும் கொஞ்சம் பயமும் கலந்த கதையை தெரிஞ்சுக்கலாம். உண்மையா சொல்லுங்க, நீங்க ஒரு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஓடவே கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. உங்களுக்கு பதிலா வேற யாராவது ஓடுனா எவ்ளோ ஜாலியா இருக்கும்னு எப்பவாவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ஆமா, நாம ஓடாம, வியர்க்காம, எந்த கஷ்டமும் இல்லாம ஈஸியா ஜெயிச்சா எவ்ளோ நல்லா இருக்கும்னு சில நேரத்துல நமக்கும் தோணும் இல்லையா? வருணும் அப்படித்தான் நினைச்சான். கஷ்டப்படாம ஜெயிக்கணும், அதுவும் ரொம்ப ஈஸியா ஒரு குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டான். இந்த ஒரு எண்ணம் அவனுக்கு எவ்ளோ பெரிய சிக்கலை கொண்டு வந்துச்சுன்னு பாருங்க. வருணுக்கு விளையாட்டுல முதல் பரிசு வாங்கணும்னு ஆசை. ஆனா அதுக்காக தினமும் காலையில சீக்கிரமா எந்திரிக்கணுமா, வியர்க்க விறுவிறுக்க ஓடி பயிற்சி செய்யணுமான்னு நினைக்கும் போது, என்னால இவ்ளோ கஷ்டப்பட முடியாது, யாராவது எனக்காக ஓடினா இவ்ளோ நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப சோம்பேறித்தனமா நினைப்பான். அவனுக்கு போட்டியில ஜெயிக்கணும், ஆனா அதுக்கான உழைப்ப கொடுக்க அவனுக்கு துளியும் விருப்பமே இல்ல. அப்படி சோம்பேறியா இருந்த வருணுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு பழக்கடையில பளபளன்னு மின்னும் ஒரு ஜோடி மாயாஜால சிவப்பு நிற காலணிகள் கிடைச்சது. இந்த காலணிகளை போட்டுக்கிட்டா அதுவே தானா மின்னல் வேகத்துல ஓடுன்னு அந்த கடைக்காரர் சொன்னார். அதை கேட்டதும் வருணுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படா, நம்ம கஷ்டப்படாமலே ஓட ஒரு சூப்பர் குறுக்கு வழி கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு உடனே அந்த மாய காலணிகளை வாங்கிக்கிட்டான். ஆனா அந்த பளபளப்பான சிவப்பு நிற காலணிகளுக்குள்ள ஒரு பயங்கரமான ரகசியம் ஒளிஞ்சிருக்குங்கிறத அந்த சிறுவனப்போ கொஞ்சமும் எதிர்பார்க்கல. பள்ளியில ஓட்டப்பந்தய நாளும் வந்துச்சு. எல்லா மாணவர்களும் பல மாசமா பயிற்சி செஞ்சு ஓட தயாரா நின்னாங்க. ஆனா வருண் எந்த பயிற்சியும் இல்லாம அந்த சிவப்பு மாய காலணிகளை போட்டுக்கிட்டு ரொம்ப பெருமையா நின்னான். போட்டி ஆரம்பிச்சது. விசில் சத்தம் கேட்டவுடனே இந்த காலணிகள் மாயா ஜாலமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சும்மா சொல்லக்கூடாது, காத்து மாதிரி மின்னல் மாதிரி வருண தூக்கிக்கிட்டு ஓடிச்சு. ஒரு சொட்டு வியர்வை கூட இல்லாம, எந்த மூச்சு திணறலும் இல்லாம எல்லாரையும் முந்தி சென்று அசால்ட்டா முதல் பரிசு வென்றான் வருண். அவனுக்கு கர்வம் தலைக்கேறிருச்சு. பாத்தீங்களா என் திறமைய, நான் எவ்ளோ பெரிய வெற்றியாளன் அப்படின்னு எல்லார்கிட்டயும் ரொம்ப ஆணவமா பேசுறான். ஆனா அவனோட சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அடுத்த நாள் காலையில வருண் தன் கால்ல இருந்த அந்த மாய காலணிகளை கழற்ற முயன்றான். இழுத்தான், ரொம்ப வேகமா இழுத்தான். ஆனா அது கழலவே இல்ல. அவனோட பாதங்களோட அப்படியே ஒட்டிக்கிச்சு. வருணுக்கு பயம் வர ஆரம்பிச்சது. அப்போ அவன் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அந்த சிவப்பு காலணிகள் அவன்கிட்ட நேரடியா பேச ஆரம்பிச்சது. வருண், நீ என் உதவியால மத்தவங்களை ஏமாற்றி ஜெயிச்சிட்ட. உழைக்காம ஜெயிச்ச உனக்கு இனி ஓய்வே கிடையாது அப்படின்னு ஒரு கொடூரமான குரல்ல அது சொல்லுச்சு. வருணோட இதயம் பயத்துல வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த நிமிஷமே காலணிகள் தானாவே ஓடத் தொடங்குச்சு. வருணோட கட்டுப்பாட்டை மீறி பகீரன அவனை இழுத்துக்கிட்டு ஓடுச்சு. முதல்ல கும்மிருட்டான உடம்பெல்லாம் கீறுற முட்கள் நிறைந்த காட்டுக்குள்ள அவனை இழுத்துச் சென்றது. அடுத்ததா மூச்சு திணற செய்யும் மிக செங்குத்தான மலைகள்ல அவனை வேகமா ஏற்றி இறக்குச்சு. அவனோட கால்கள் வலியால துடிச்சது. அதுக்கப்புறம் கால்களை பிடிச்சு இழுக்கிற பச மாதிரி ஓட்டுற சேற்று பகுதிக்குள்ள புகுந்து ஓடுச்சு. வழுக்கி விழுந்தாலும் காலணிகள் அவனை விடாம தரையோட தரையா இழுத்துக்கிட்டே போச்சு. வருண் வலியிலும் பயத்திலும் சோர்விலும் கதறி அழுதான். என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு கத்து கெஞ்சினான். குழந்தைங்களே, இப்ப சொல்லுங்க, வருண் இப்படியே அந்த பயங்கரமான சேத்துலயும் இருண்ட காட்டுலயும் தன் கட்டுப்பாட்டை இழந்து சிக்கிக்குவானா? எந்த உழைப்பும் இல்லாம ஜெயிக்கணும்னு நினைச்ச அவனுக்கு இப்போ ஓய்வே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கிற கொடூரமான தண்டனை கிடைச்சிருச்சு. இந்த மாயா காலணிகளோட சாபத்துல இருந்து அவனுக்கு விடுதலையே கிடைக்காதா? அவனோட வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா? வலியாலும் சோர்வாலும் துடிச்ச வருணுக்கு அப்பதான் ஒரு பெரிய உண்மை புரிஞ்சது. குறுக்கு வழியில போனதால தான் தனக்கு இந்த நிலைமைன்னு உணர்ந்தான். அவன் அழுதுகிட்டே உண்மையான மன வருத்தத்தோட அந்த மாயா காலணிகள் கிட்ட ஒரு சத்தியம் செஞ்சான். என்னை மன்னிச்சிருங்க, இனிமே என் வாழ்க்கையில நான் ஒருபோதும் சோம்பேறியா இருக்கவே மாட்டேன், குறுக்கு வழியா தேடவே மாட்டேன். நான் எந்த போட்டியில கலந்துக்கிட்டாலும் என் சொந்த முயற்சியிலும் என் கடின உழைப்பிலும் மட்டுமே ஜெயிப்பேன் அப்படின்னு கண்ணீரோட சொன்னான். அவ உண்மையிலேயே தன் தவற்ற உணர்ந்து திருந்தினதை அறிஞ்சதும் ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு. இவ்ளோ நேரமா அவனோட கால்கள்ல இறுக்கமா ஒட்டியிருந்த அந்த மாய காலணிகள் மெதுவா தளர்ந்து தானாவே கழந்து கீழே விழுந்துச்சு. வருண் பெரிய மூச்சு விட்டான். உடனே அந்த சிவப்பு காலணிகளை தூக்கி வெகு தூரத்துல வீசி எறிஞ்சான். அந்த மாய காலணிகள் கழன்றதும் வருண் முற்றிலும் மாறிட்டான். பழைய சோம்பேறி வருண் இப்ப கிடையாது. இதோ தினமும் அதிகாலையிலேயே சூரியன் உதிக்கும் முன்பே எழுந்து மைதானத்துக்கு போறான். அவனோட சொந்த கால்களால கடுமையா ஓடி பயிற்சி செய்யறான். குறுக்கு வழிகளை நம்பாம தன் சொந்த உழைப்பை மட்டுமே நம்புற ஒரு சிறந்த சிறுவனா அவன் மாறிட்டான். சோ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா,
குறுக்கு வழியில ஏமாற்றி உழைக்காம கிடைக்கிற எந்த ஒரு வெற்றியும் ஒருபோதும் நிலைக்காது. அது அந்த மாய காலணிகளை போல நமக்கு ஆபத்தையே கொண்டு வரும். ஆனா நாம சிந்துகின்ற ஒவ்வொரு சொட்டு வியர்வையும் நாம செய்யற கடின உழைப்பும் மட்டுமே நமக்கு உண்மையான வெற்றியையும் நிரந்தரமான பெருமையும் தேடித்தரும். கடின உழைப்பால கிடைக்கிற வெற்றி தான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளே, உங்களுக்கான கடைசி கேள்வி இதுதான். வாழ்க்கையில உங்களுக்கும் பல போட்டிகள் வரும், பல சவால்கள் வரும். அப்போ உங்களுக்கு தேர்வு செய்ய 2 வழிகள் இருக்கும். அடுத்த முறை நீங்க வெற்றி பெற விரும்பும்போது உழைக்காம ஜெயிக்கலான்னு ஏதாவது மாய காலணிகளை தேடி குறுக்கு வழியில போவீங்களா? அல்லது கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு அதிகாலையில எழுந்து உங்க சொந்த கால்களால ஓடி கடின உழைப்பால ஜெயிப்பீங்களா? சிந்திச்சு பாருங்க. உண்மையான வெற்றி உங்க கைகள்ல தான். இல்ல உங்க சொந்த கால்கள்ல தான் இருக்கு. மீண்டும் ஒரு சூப்பரான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கடினமா உழையுங்க, நேர்மையா வெற்றி பெறுங்கள்.